திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தான் நான் பார்க்குறேன். இதில் புதுசாக ஒன்றும் இல்லை. இப்போ சில இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 21 இந்த சிங்கார சென்னை இந்த கூவத்தை சுத்தம் பண்ணுறதுன்னு ஒரு நிதிநிலை அறிக்கையில் நிதியை ஒதுக்கி சொன்னாங்க. 23 அப்போ நிதியமைச்சராக இருந்த மதிப்புமிக்க ஐயா பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இது படித்தாங்க. இப்போ 24 இப்போ இருக்கிற நிதியமைச்சர் ஐயா தங்கந்தனரசு படித்தாங்க. இப்போ 25-26க்கான நிதிநிலை அறிக்கையிலையும் அதே இது ஏதாவது நிறைவேற்றதா இருக்குதா பாருங்க. அதே அறிவிப்பு தான். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நொய்யல் ஆறே முடிஞ்சிருச்சு, கொன்னுட்டாங்க, எல்லாம் சாக்கடை தண்ணியாக்கி சாயக்கழிவாக்கி நீடிச்சிட்டாங்க. ஆனா நொய்யல் அருங்காட்சியகம் ஒன்று வைப்போம் அப்படின்னு அதுக்கு ஒரு நிதினா ஆறே கொன்னுட்ட பிறகு என்ன அருங்காட்சியகம் வைப்பீங்க? அங்க நாவல்னு ஒரு அருங்காட்சி வைப்போங்கிறீங்க. சரி, கடற்கரையில் வைப்போங்கிறீங்க. இதில் அதில் என்ன அருங்காட்சியில் எதை வைப்பீங்க? எத்தனை பேர் செத்து அந்த எலும்பு கூட எடுத்து வைப்பீங்களா? இல்லை எவ்வளோ படகு பறிச்சுட்டு போயிருக்கான்னு வைப்பீங்களா? ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கு 87,000 ரூபாயில் வீடு கட்டி கொடுப்போன்றாங்க ஒரு வீட்டுக்கு. மனச்சான்றோட சொல்லுங்க, கழிவறை கட்டுறதுக்கே 2.5 லட்சம் ஆகுது. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நினைவிடம் எவ்வளவு எத்தனை கோடியில் கட்டினீங்க? குறைஞ்சது 200 கோடி இருக்கும். நீங்கள் சொன்னது 88 கோடி அப்படின்னாலும் இது ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமாக இருக்காப்ப. இப்பதான் புதுசா நாங்கெல்லாம் திரும்பி பேசுறதுனால அது பாமக மாதிரி இயக்கங்கள் தனியா வேளாண்மைக்கு, நான் 2016 ஆட்சி எப்படி நடத்தவும்ல வேளாண்மைக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து நிறைய செய்திகளை கொடுத்தோம். அதுல இப்ப தனியா வேளாண்மைக்குன்னு ஒரு நிதிநிலை அறிக்கை சொல்றாங்க. எது செயல்படுத்தி இருக்கிறாங்க? கடந்த நிதிநிலை அறிக்கையில கொடுத்தது எது செயல்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு? எது வந்திருக்கு? தேர்தல் வருது, அதுக்கு ஒரு எப்படி சொல்றது, கவர்ச்சிகரமா திட்டங்களை அறிவிச்சு விட வேண்டியதான். இதுல எதுவும் அதே தான். இந்த குடும்ப தலைவிக்கு 1000 அப்ப தகுதி கேட்டாங்க, இப்ப அது இல்லை.